போய் உன் துணிமணியை கெட்டு. வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். ஆமாமா, எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். பாவம் என் பிள்ளை. எந்த வேலையும் நான் பார்க்காத மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியாவா? என்ன ஐடியான்னு எனக்கு சொல்லுமா. ராதிகா, என்னமா பண்ற? வா சாப்பிடலாம். அண்ணி, நீங்க இங்க கொஞ்சம் வரீங்களா? என்ன ராதிகா? அட இங்க வாங்க அண்ணி, சொல்றேன். சொல்லு ராதிகா, என்ன ஆயிட்டு? நீ எதுக்கு இத கையில வச்சிட்டு உட்கார்ந்திருக்க? எதுவும் அடிபட்டுட்டா? இல்ல அண்ணி, அடிபடுற மாதிரி நடிக்க போறேன் அண்ணி. என்ன ராதிகா சொல்ற? அடிபடுற மாதிரி நடிக்க போறியா? ஆமா அண்ணி, அடிபடுற மாதிரி நடிக்க போறேன். எங்க மாமியார் வேற போன் அடிச்சு கூப்பிட்டுட்டாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்லி. அங்க போனா ஊர்பட்ட வேலை இருக்கும். எல்லா வேலையும் நான் தான் அண்ணி பார்க்கணும். அதனாலதான் இப்படி நடிக்க போறேன். யார் ராதிகா, இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா தெரியலையா? நானும் தான் உங்க வீட்ல அவ்வளவு வேலை பாக்குறேன். நான் இந்த மாதிரி நடிக்கட்டுமா? சொல்லு. ஏன் அண்ணி இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிறீங்க? நீங்க நடிச்சா அப்புறம் வீட்ல உள்ள வேலையெல்லாம் யாரு பாப்பா? அப்ப நீ மட்டும் பண்றல? செல்ல அண்ணி, நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. என் கையில வந்து கெட்டு போட்டு விடுங்க. என்னால முடியாது ராதிகா, என்னால கெட்டுலாம் போட முடியாது. நாளைக்கு யாரு போட்டு விட்டான்னு சொன்னா என்னதான சொல்லுவே நீனு? நான் சொல்ல மாட்டேன் அண்ணி, எதுக்கு பயப்படுறீங்க? உனக்கு கெட்டு தானே போட்டு விடணும். வா, உனக்கு உண்மையான கெட்டே போட்டு விடுறேன். இன்னும் இவங்க உண்மையான கெட்டுன்றாங்க. நானும் உண்மையான கெட்டு தானே போட்டு விட சொன்னேன். ஒண்ணும் புரியலையே. என்ன அண்ணி? நீ என் கூட வெளியே மட்டும் வா ராதிகா, நான் உனக்கு உண்மையான கெட்டு போட்டு விடுறேன். நீ உங்க அத்தைக்கு பயப்படணும்னு அவசியமே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, செல்ல அண்ணி நீங்க. நான் போறேன்னு நீங்க ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? நான் ஒரு வாரத்திலே திரும்பி வந்துருவேன். ஏமா தாயே, நீ ஒரு வாரம் என்ன ஒரு வருஷம் திரும்பி வரலனா கூட நான் நிம்மதியா இருப்பேன். தயவு செஞ்சு வந்துடாத ராதிகா. ஐயோ அண்ணி, என்ன நீங்க கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுட்டு? நீங்க மனசார சொல்லல அண்ணி. உங்க வாய் மட்டும்தான் நீ வர வேண்டான்னு சொல்லுது. ஆனா நீங்க மனசார சொல்லவே இல்ல அண்ணி, எனக்கு நல்லா தெரியும். என்ன என் தலை வீதி, வந்து தொலை, கெட்டு போட்டு விடுறேன். அட சீக்கிரம் வா ராதிகா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? அண்ணி, இது நீங்க எனக்கு ரூம்குள்ளேயே கையில கட்டி விட்டுருக்கலாமே. எதுக்கு வெளிய வந்து தான் பண்ணணுமா என்ன? உனக்கு தெரியாது ராதிகா, அண்ணி சொல்றது கேளு. சரி அண்ணி, டக்கு புக்குன்னு கட்டி விடுங்க, சாப்பிடுவோம். வயிறெல்லாம் பசிக்கி. சரி, இந்த திண்டு மேல ஏறி நில்லு. என்ன அண்ணி, புரியல? உனக்கு புரியாது, இரு நானே பண்றேன். ஏன் அண்ணி, நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன்னு இப்படிலாம் என் மேல ரொம்ப பாசத்தை பொழியறீங்க? என் மேல அவ்வளவு பாசமா தூக்கி விளையாடுறீங்க. இறக்கி விடுங்க அண்ணி. ரொம்ப அழகு. இப்ப என்ன அண்ணி பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல ராதிகா, உன்னை உப்பு முட்டை தான் தூக்க போறேன். ஏன் அண்ணி, இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தேன். இப்படி நான் போறேன்னு சொன்ன உடனே இவ்வளவு பாசத்தை பொழியறீங்களே. நீங்க முத கையில கெட்டு போட்டு விடுங்க அண்ணி, அப்புறம் நம்ம உப்பு முட்டை தூக்கி விளையாடுவோம். ராதிகா, நான் சொல்றத மட்டும் நீ பண்ணு. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்னமோ போங்க அண்ணி, இவ்வளவு பாசமான அண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஜாலியா இருக்க ராதிகா, இரு. ஐயோ ராதிகா, என்னமா ஆயிட்டு? இப்படி விழுந்து கிடக்கியே. அண்ணி, நீங்க வேணும்னே தானே இதெல்லாம் பண்ணீங்க. நான் சும்மா கெட்டு போட்டு விடுங்கன்னு சொன்னேன். ஆனா நிஜமாவே என்ன கெட்டு போட வச்சிட்டீங்களே. ஐயோ இல்ல ராதிகா. ஐயோ செஞ்சு நடிக்காதீங்க அண்ணி. என்னமா இங்க ஒரே சவுண்டா இருக்கு? ராதிகா, ஒழுங்கு மரியாதையா எந்திரச்சு தொலை. ரெண்டு பேரும் என்ன வாசல் கிட்ட உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னங்கடி? அட கூறு கெட்ட குப்பை. நான் கீழே விழுந்து கிடக்க, அது கூட உங்களுக்கு தெரியலையா? விளையாடிட்டு இருக்கோமா, விளையாடிட்டு. என்ன ராதிகா சொல்ற? கீழே விழுந்துட்டியா? என்னமா ஆயிட்டு உனக்கு? என்ன முத தூக்கி தொலைங்க. அண்ணி உப்பு மூட்டை தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஏறி உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் கீழே போட்டு தொலைஞ்சிட்டாங்க. குறுக்கும் கையும் உடைஞ்சிட்டு. ஏய் சின்ன பொண்ணே, என்னமா பண்ணி வச்சிருக்க? உப்பு மூட்டை தூக்கி விளையாடுற வயசாயிரு. இப்ப பாரு என் செல்ல மகளை எப்படி கீழே விழுந்து கிடக்கான்னு. எத்தனா என்ன வேணும்னேவா பண்ண? ராதிகா தான் சொன்னா என் கையில கெட்டு போட்டு விடுங்க அண்ணின்னு. அதுக்கு தான் கீழே தள்ளி விட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ராதிகா எதுக்கு அடியே படாம கெட்டு போட்டு விடணும்னு சொல்ல போறா? லூசா நீனே? நான் ஒண்ணு போய் சொல்லல. உங்க மக தான் கெட்டு போட்டு விட சொன்னா. அவங்க மாமியார் வீட்டுக்கு போறான்ல, அங்க ஊர்பட்ட வேலை இருக்கா. அங்க போனா எல்லா வேலையும் இவன் தான் எழுதி போட்டு செய்யணும். அதனால இங்க இருந்து கெட்டு போட்டு போனா அங்க போய் எந்த வேலையும் செய்ய வேண்டாம்ல. அதுக்கு தான் உங்க
என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா ஊர் முழுக்க போய் எல்லாத்தையும் சொல்லி வைப்பாங்க. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ராதிகாளுக்கு ஒரே சோம்பேறியா இருக்குன்னு சொன்னா, அதுக்கு தான் மூஞ்ச கொண்டு வெயில்ல காமிச்சிட்டு இருக்கோம். நல்லது பாத்தீங்களா வெயில் பட்டா? ஏழுக்கு வயசாயிட்டு இப்ப மூஞ்ச கொண்டு வெயில காமிச்சு என்னத்துக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவ அப்படியே சோம்பேறியா தான் இருக்க போறா பாரு. இந்த கிழவியை எப்படியாச்சும் பத்தி விடணும். ராசம்மா பாட்டி, பக்கத்து வீட்டு மீனாக்கா பிரியாணி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்படியாமா? என் செல்லம், நல்ல விஷயம் பண்ணிருக்க. சரி இப்பவே போறேன். ராதிகா எந்திரிச்சுக்கோமா, கையில கெட்டு போட்டு விடுறேன். ஏன் அண்ணி, நீங்க பண்ணத மறக்கவே மாட்டேம்மா. சுப்பப்பா கை என்னன்னு வலிக்கு. இன்னும் ஒரு கை தான் வலிச்சுக்கிட்டே இருக்கு. என் மேல உள்ள கோவத்தெல்லாம் இன்னைக்கு ஒரே நாள்ல சேர்த்து காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? அட என்ன ராதிகா நீ இப்படி எல்லாம் பேசுற? அண்ணி எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பேன். நல்லா நினைச்சீங்க போங்க.